செய்தியை பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடன் இன்னும் சற்று நேரத்தில் 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், எந்தெந்த அமைச்சர்களுடன் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படவிருக்கிறது? என்ன முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுது? லாவண்யா, இன்று தமிழ்நாடு அமைச்சர்கள் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் 3 அமைச்சர்களுடன் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கங்களுடைய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக 3 அமைச்சர்களுடன் தலைமைச் செயலகத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அமைச்சர்கள் ஏவா வேலு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோரோடு இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நீண்ட காலமாக தமிழக அரசிடம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்து வராங்க. குறிப்பாக 2003க்கு பிறகு அரசு ஊழியர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்பது நடைமுறையில் இருக்கிறது. எனவே அதை களைய வேண்டும், அதை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பிரதான கோரிக்கை. அந்த கோரிக்கையை அரசு ஏற்கனவே பரிசீலித்து வருகிறது. அதற்கான குழுவை அமைத்து அந்த குழு தற்காலிக இடைக்கால அறிக்கையும் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில அந்த கோரிக்கை என்பது அரசு சங்கங்களுடைய பிரதான கோரிக்கை. அதே போல ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பினை முன்னுதாரணமாக பணியேற்ற ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை கலைந்து ஆசிரியர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அரசு சீராய்வு மணி உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இடைக்கால ஆசிரியர்களுக்கு, முதுகலை ஆசிரியர்களுக்கும், உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியருக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இருக்கிறது. அதே போல அதை அமல்படுத்தப்பட வேண்டும். தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் 90% மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய வகையில பள்ளிக்கல்வித்துறையுடைய அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது. அதே போல சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரக்கூடிய சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய் கிராம உதவியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், நகர்ப்புற நூலகர்கள், கல்வித்துறை பணியாற்றி வரக்கூடிய பணியாளர்கள் உள்ளிட்ட அவர்களுக்கு ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை. அதே போல அரசின் பல்வேறு துறைகளில் 30 விழுக்காட்டுக்கு மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். 21 மாத ஊதிய மற்றும் நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்களுக்கு ஆகியோருக்கு மறுக்கப்பட்டுள்ளதை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது. ஏற்கனவே கடந்த ஓராண்டுக்கு முன்பு இதே போன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று அதுல சில மிக முக்கியமான கோரிக்கைகளை அரசு முடிவெடுத்து அதை முதலமைச்சர் சட்டப்பேரவை அறிவித்திருந்தார். தொடர்ந்து தற்போது 2வது முறையாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. 10:30 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்தில் நடைபெறுகிறது. அமைச்சர்கள் ஏவா வேலு, நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதே போல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் முன்னிலையில் இந்த கூட்டத்தில் ஜாக்டோ ஜியோ, அதே போல தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம், அதே போல பல்வேறு ஆசிரியர்கள் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.